which means completeness. Okay, sarva means completeness. So I was thinking over what could it be, what could completeness mean and all that. And after listening to the wonderful talks given by the doctors, if you can think back, நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம வீட்டில் ஒரு குழந்தைய வளர்க்க போகிறோம். வளர்க்கும்போது அந்த அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் மாமா நாலேஜ் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த குழந்தைக்கு என்ன ஊட்டி வளர்க்கணும், அந்த குழந்தை எப்போ எழுந்து நடக்கும், அந்த குழந்தைக்கு பல்லு எப்போ வரும், அந்த குழந்தைக்கு என்ன பாட்டு கேட்டால் அது பாட்டு ரிப்பீட் பண்ணும், பாபா பிளாக் ஷிப். ஓகே, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ஒரு ஃபேமிலியை பிளான் பண்ணு அந்த குழந்தை வளர்க்கும்போது. ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் அ சைல்ட். ஐ கேன் டாக் அபவுட் மை செல்ஃப் ஆர் மை சில்ட்ரன். வி டிட் ஆல் திஸ். நம்ம எல்லா வீட்லேயும் செய்கிறோம் நாம். ஸோ ஒன்ஸ் வி க்ரோ அப், then we become independent. That parents, எனக்கு அப்பா கை பிடிக்க வேணாம், அம்மா எனக்கு சொல்லிக் கொடுக்க வேணாம், எனக்கு தாத்தா ஹெல்ப் வேண்டாம், நானே சுயமாக நின்றுப்பேன், I'm independent boy. So we cross the teenage and we come to a middle age, and as we keep growing, and then we attain the old age, like how I have attained the old age. I'm feel very young mentally. That's a different thing. So when I heard the way the doctors were explaining, at an old age, like when you are young as a baby, the parents groom the child to make it an independent adult. But here, you people are doing reverse engineering totally. You are grooming an elderly person to become vibrant and active and energetic. That is, I think, a great service you are doing to mankind. I wish to thank you all for it. Thank you very much. And this is something to be recognized, because I have been a civilian and I have been in the army. Like some of the tests what the doctors have spoken about, first is your mobility, your cognitive ability, all these things, and your mental ability, and the coordination of various parts of the body. These are very important, not only for the human, but for any machinery to work or any system to work. So here you're giving a comprehensive health care which takes care of everything, all the needs of what a human being needs as they grow old. It's a very comprehensive thing, and I wish that we, the elder lot in your families or some of the elders who are here, benefit out of it so that we can become younger and more dynamic. Thank you very much. Thank you. It's a great service to the humankind. Thank you. இன்னைக்கு நாங்கள் எம்ஜிஎம்ல இன்னொரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்வயம்ன்றது, இது ஏஜ் பீப்புள், அதாவது ஜீரியாட்ரிக் வயசானவங்களுக்காக. நிறைய இந்த மாதிரி இருந்தாலும் நாங்கள் என்ன இதில் யுனிக் அண்ட் முதல் முறையாக பண்ணுறது என்னன்னா, நிறைய பேர் ஹெல்த் செக்கப் பார்த்துருப்பீங்க. அதில் டெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் அவங்க பயந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, நிறைய இடத்துக்கு போவாங்க. இன்னொரு பக்கம் வீட்லேயே ஓல்டேஜ் ஹோம் வீட்லேயே டாக்டர்ஸு நர்சஸை வச்சு பார்த்துக்கிறாங்க. பட் அது அவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக டிக்னிட்டியோடு இருக்க முடியலன்ற ஒரு ஃபீலிங் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தே வாண்ட் டு லிவ் தேர் ஓன் ஸ்டைல். பட் அவங்களுக்கு ஃபுல்லாக நம்ம கேர் கொடுக்கணும். அட் த சேம் டைம் கண்டினியூட்டி ஆஃப் கேர் ஃபுல்லாக ஃபாலோ அப்பும் பண்ணணும். மேக் தம் பெட்டர். இட் இஸ் கிரேஸ்ஃபுல் லிவிங் அண்ட் இண்டிபெண்ட் லிவிங். ஸோ இதுதான் ஸ்வயமுடைய கான்செப்ட். இது ஒருத்தர்னால பண்ண முடியுது இல்லை. இட்ஸ் அ மல்டிபிள் டீம்ஸ், டாக்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட், டயட்டீஷியன், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் எல்லாமே பார்த்து ஒரு எல்டர்லி பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து few yearsக்கு how to make them independent, how to make them live happily, how to make them live disease free என்றது தான் ஸ்வயமு கான்செப்ட். பட் அது all along the time full support with the medical and guidance. So this is the concept of Swayam. See, இது we are not just focused இப்போ எல்லா இடத்துலையும் ஹெல்த் செக்கப்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோன்னா, இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் டூயிங் பிளட் டெஸ்ட் அண்ட் ஸ்கேன். நாங்கள் சொன்ன மாதிரி we are going to do a functional assessment of the patient. அவங்க இண்டிபெண்ட்டாக எப்படி நடக்க முடியும், அவங்க பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ காக்னிஷன் ஸ்க்ரீனிங் சொல்கிறது. காக்னிஷன்னா அந்த லேர்னிங் கெப்பாசிட்டி, அந்த லாங்குவேஜ், அந்த டொமைன்ஸ் எல்லாம் அசஸ் பண்ணி எப்படி டிமென்ஷியாவை ஏர்லியாக கண்டுபிடிக்க முடியும். இன்கேஸ் டிமென்ஷியா வந்தால் எப்படி இவங்களை மற்ற நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போகிறதுன்னு. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அசஸ் பண்ணுற கிளினிக் தான் இது. இட்ஸ் நாட் ஒன்லி அ ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்,
ஃபங்க்ஷனல் அசஸ்மெண்ட், காக்னிஷன், நியூட்ரிஷன் எல்லாமே சேர்ந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவாக நடக்கிற ப்ரோக்ராம் தான் அது. கரெக்ட். ஸோ இந்த கான்செப்ட் தான் நாங்கள் வந்து டிரான்சிஷனல் கேர்னு சொன்னோம். டிரான்சிஷனல் கேர் இஸ் நத்திங் பட் அ ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ப்ரைமரி கேர்டேக்கர் பார்த்தீங்கன்னா இஸ் நாட் தேர் லிவிங் அப்ராட். இப்போது பேஷண்ட் இங்கே தனியாக இருக்க போகிறாங்க. தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு யாரோ சப்போர்ட் சிஸ்டம், யாரோ ஆளுங்களை வைக்க போகிறாங்க. இப்போ இந்த ஆளுங்களோடு அவங்க செக்கப் வரும்போது இந்த டிரான்சிஷனல் கேர் டீம் என்ன பண்ண போகிறோம், நாங்கள் செக்அப் முடிச்சோம்னா we are going to prepare a detailed summary of the patient. என்னென்ன ட்ரீட்மெண்ட் போட போகிறோம், என்ன ப்ரொபோஸ் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட், நெக்ஸ்ட் எப்போ ஃபாலோ வர போகிறத அவங்க பேஷண்ட்டை சொல்கிறது மட்டும் இல்லை, டைப் அடித்து கொடுக்க போகிறோம். அதே சம்மரியை we are going to communicate and give it to the பேஷண்ட்ஸ் அட்டெண்டர், the கேர் கிவர். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாரினில் இருக்க போகிறாரோ எங்கேயோ அங்கே கொடுக்க போகிறோம். அண்ட் அவருக்கு என்னென்ன ஃபாலோ பண்ண வேண்டியது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 months கழிச்சு என்ன டெஸ்ட் பண்ண வேண்டியது, ஒரு 1 month கழிச்சு என்ன டெஸ்ட் பண்ண வேண்டியது, இது ஒரு கம்ப்ளீட் ஃபாலோ அப் வந்து திஸ் டிரான்சிஷனல் கேர் டீம் இஸ் கோயிங் டு ஃபாலோ அப் வித் த பேஷண்ட், கீப்பிங் த பிரைமரி கேர்டேக்கர் ஆல்சோ இன் த லூப். ஸோ திஸ் இஸ் ஹவ் we are going to give a support. அசிஸ்டட் ஹோம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து நர்சஸ் வச்சிடறாங்க, டாக்டர்ஸ் வச்சு போய் பார்க்குறாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி இப்போது நம்ம வீட்லேயே யாராவது எல்டர்லி இருக்காங்க, நீங்கள் அங்கே போய் இருங்கன்னா தே ஃபீல் லைக் தே ஆர் பேஷண்ட்ஸ், தேர் ப்ரைவசி இஸ் லாஸ்ட். தே டோன்ட், அவங்களுக்கே வந்து ஒரு இட் ஆட்ஸ் டு தேர் ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் தட் நமக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் நம்மளால் இண்டிவிஜுவலாக இருக்க முடியாதுன்னு. ஸோ திஸ் இஸ் அபவுட் யூ லிவ் யுவர் லைஃப், பட் எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போ வந்து வில் பி சப்போர்ட். அப்பார்ட் ஃப்ரம் டிரான்சிஷனல் கேர் there is a 24/7 line which we will be giving. Any doubt, anything, immediately we'll be coordinating with the doctor. Directa போகாம will do. And if it is a significant எங்களுக்கு பட்டுதுன்னா இந்த மாதிரி இது வந்து தேவைன்னா வந்து we'll guide them to come to the hospital and get it treated immediately. இப்போ அசிஸ்ட் லிவிங் சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா they have ஒரு நர்ஸு பெஸ்ட் மானிட்டர் பண்ண போகிறாங்க. This is why we developed a mobile care team where ஒரு MD டாக்டர், ஒரு ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸ்பர்ட் அண்ட் அ நர்ஸ் இந்த அசிஸ்ட் லிவிங் சென்டர்ஸ்க்கே போய் வாட் எவர் த காம்ப்ரிஹென்சிவ் ஜீரியாட்ரிக் அசஸ்மெண்ட் நாங்கள் இங்கே பண்ண போகிறோமோ தே ஆர் கோயிங் டு எக்ஸிக்யூட் இட் தேர். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபாலோ அப், அவங்களுக்கு என்னென்ன ஃபாலோ அப் வேணும் அதெல்லாம் எவ்ரி மந்த் வந்து we are going to visit the assist living centers and going to follow up the medical aspect as well as the rehabilitation aspect also. So this is a kind of a support medical team which is going to support the assist living homes. In அவங்களால சிம்பிள் இஷ்யூஸை மேனேஜ் பண்ண முடியாது, இந்த காம்ப்ளெக்ஸ் மெடிக்கல் இஷ்யூஸை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு we are going to help them out. It is a unique model. I think it is நாங்கள் பண்ணுறது வந்து இது வந்து ஒரு எல்டர்லி கம்யூனிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு. And if people adopt this model to help the elderly community, we'll be more than happy with it. Recently, we have came news saying that old age people they are caring about their partners. Husband caring about the wife is caring about the partner. If the one is missing, what they do, the psychological effect is coming. It will the Swayam will treat the psychological effect. See, psychology is part of it. If, for example, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்கே வராங்க, வந்தப்போவே வந்து we look at their needs, அவங்களுக்கு என்னென்ன challenges. See, lot of times people do not have time to listen to what they want exactly. So we have a separate psychology assessment which will look at அவங்களுக்கு என்னென்னு. Lot of times emotional needs சிலது இருக்கும், அதுக்கு பண்ணுறதுக்கு என்னன்றது அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. Along with that, the medical rehabilitation team and the mobile team will give the advice to the carers who are abroad or anything, saying that இந்த மாதிரி பண்ணிங்கன்னா they will be happy and அதுக்கு என்னென்ன தேவையோ will tie up with regular people to do it. So basically you make them feel comfortable, you make them feel secure and அந்த பயம் இல்லாமல் இருக்கிறது, at the same time treat the medical problem also. நீங்கள் கரெக்டான கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலாக we are going to address this issue also. It's not only the functional aspect, emotional aspect to assess பண்ணுறது, where we are going to screen the patient for depression, anxiety and mood related changes. So தனியாக இருக்கும்போது they go in for a lot of major clinical depression சொல்லுவோம், where 2% of the population develop, especially when they lose their partner. So அவங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் மட்டும் இல்லை, இன்கேஸ் they develop any signs of severe depression, அதுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி அண்ட் டாக்டர்ஸும் நம்மகிட்ட இருக்கும்.
how many mobile teams will form? So it's going to be a single team where it will be a 3-person team. ஒரு MD டாக்டர் இருக்க போகிறாரு, who is going to be a specialist in handling geriatric patient, a trained geriatric nurse, and சாரோட டீம் வந்து ஒரு geriatric specialist ஒரு rehabilitation expert இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களோட ரோல் இஸ் நாட் இன்சைட் த ஹாஸ்பிட்டல். தே கோயிங் டு ட்ராவல் டு திஸ் அசிஸ்ட் லிவிங் சென்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், if there are 10 assist living centersனால் ஒரு மந்த்லி வந்து ஒரு 2 or 3 visits where they go and spend the entire day there addressing the medical problems. இந்த geriatric assessment சொன்னோம்ல, எந்தெந்த பேஷண்ட்ஸில் எலிஜிபிளாக அங்கே அசஸ் பண்ண முடியுமோ அங்கே அசஸ் பண்ணிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுக்க போகிறோம். Initially what we have started is 10 kilometers within our hospital areas. First we are starting, but if we see நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணதில் there are a lot of elderly homes which are kind of outside ECR OMR இருக்குது. ஸோ we are also looking at a means whether நீங்கள் கேட்ட மாதிரி இது சிங்கிள் டீம் போதுமா இல்லை இன்னும் 2 டீம் டெவலப் பண்ணுமா. we are looking at it. Exactly, it's a comprehensive, it's an annual pack where annually this comprehensive geriatric assessment will be done for the patient, and அதுக்கப்புறம் once in a quarter, that is every 3 months, they will come and visit the doctor, and within this 3 months, இந்த 3 மாதம் இடைவெளியில் இந்த mobile care team will be visiting the geriatric patients at the home to do a follow-up. இப்போ நாங்கள் சொன்ன மெடிசின்ஸ்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களா, ரீஹபிலிட்டேஷன் ப்ரோக்ராமில் ஒழுங்காக நடத்துகிறாங்களான்னு சொல்லிட்டு, ஸோ இட் வில் பி அ கோஆர்டினேட்டட் சப்போர்ட் வித் த இன்-ஹவுஸ் மெடிக்கல் டீம் அண்ட் த மொபைல் கேர் டீம். புரியல சார். பேக்கேஜ் நீங்கள் சொல்கிறீங்களா? இட்ஸ் a fixed package which is free for everyone, but sometimes ஏஜ் அப்ரோப்ரியேட் ஏற்ற மாதிரி அந்த பேக்கேஜும் சேஞ்ச் பண்ணி பண்ணுவோம். சப்போஸ் ஒரு 85 வயசு பெரியவர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து எல்லா செக்கப்பும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செக்கப் பண்ணும்போது அந்த செக்கப்பில் நம்ம இன்டர்வீன் பண்ணுறோம். அந்த இன்டர்வீன் பண்ணும்போது அவங்களோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ இருக்குன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நம்ம இன்டர்வீன் பண்ணி அந்த செக்கப்பை கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நான் சொன்னேன், இட்ஸ் கோயிங் டு பி ஒரு கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணாலும் இட்ஸ் கோயிங் டு பி அன் ஏஜ் அப்ரோப்ரியேட் கேன்சர் ஸ்க்ரீனிங். அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஸ்க்ரீனிங் வேணுமோ அதை பண்ண போகிறோம். சேஃபாக இருக்கும்னா அதனால தான் இது இட்ஸ் நாட் அ சிங்கிள் டாக்டர் அப்ரோச்னு சொல்கிறது. இட்ஸ் கோயிங் டு பி அ மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். ஸோ டாக்டர்ஸ் சில வாட்டி ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அவங்களால சில வாட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கும். உங்கள் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து பேஷண்ட்ஸோ அந்த அட்டெண்டர்ஸ் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ், பேஷண்ட் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸை நம்ம we have to listen to a lot of the complaints. So that's why we are not only having doctors in this team, we are going to have other trained professionals, assistants who are going to assist the doctors. இப்போ வந்து ஒரு பெரியவரோ ஒரு அம்மாவோ வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு 10 இயர்ஸாக மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து பார்க்கும்போது அவங்க ஹிஸ்ட்ரியே சொல்கிறது இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். என்ன 10 வருஷம் என்ன நடந்தது, லாஸ்ட் 2 இயர்ஸ் நடந்தது. ஸோ we are going to maintain a proper digital record of the patient. ஸோ அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ், எப்போ அட்மிஷன்ஸ் என்ன வந்தது எல்லாமே ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதே, பேஷண்ட்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதே பேஷண்ட்டுக்கு பாதி நம்பிக்கை வந்துடும். நம்ம பிரச்சனைகளை அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லும் போதே பாதி நம்பிக்கை வந்துடும். அது இல்லாமல் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸும் இன்வால்வ் ஆகும்போது அவங்கள மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் மட்டும் அசஸ் பண்ணாமல் மிச்ச ஆஸ்பெக்ட்ஸ்லையும் அசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தைரியம் வரும். சார், initially when we planned this service, we have just looked at the cost, we are looking at the cost and everything, but we are looking at it should reach everyone. So we have put this cost in a way that everyone is able to access this service. That's why we have made it affordable. May I request all the doctors to please say a few words to keep the message? Okay, I represent the ENT part of it. So வயசானவங்க நிறைய பேருக்கு காது கேட்காம போயிடும். So in this comprehensive checkup, suppose we fix up few individuals கொஞ்சம் ரொம்ப வயசாகி காது கேட்கல ஒரு தலை சுத்தல் இருக்குன்னா we'll have a special investigation. And in-house எல்லாமே இருக்கு. We have paramedical staff or very robust
audiology, speech, language, hearing facilities. So all details or measured was pathte will integrate with the common team. The captain of the ship, as he said. So he will decide which is more important. But suppose or hearing it or hearing a trial. So maybe here or at home. So one aspect I just listened to everyone, assisted living, assisted living, doctor's role is very minimal. It is only a very scratchy rehabilitative role, supportive care da irukku. But scientific clinical role is romba kammi. Adanal that we are integrating. Thank you. MGM எப்பவுமே புதுமையாக செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்ப்போம். அந்த வகையில் இந்த ஸ்வயம் அந்த புதுமையான ஒரு முயற்சி தான். எப்படின்னா இப்போ நம்ம பூ கடைக்கு போனால் பூ மட்டும் பாத்திரம் கடைக்கு போனால் பாத்திரம் வாங்கலாம். பட் அதே ஒரு சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கலாம். ஸோ அதே கான்செப்ட் எல்லாரும் ஒரு டீமாக சேர்ந்து ஒரு rehabilitation person, ஒரு physician and ஒரு rehabilitation person, exercise and along with that ஒரு psychiatrist. எந்த ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா அவங்க சைக்காட்ரிஸ்ட் ஒரு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ சார் சொன்னாங்க காது கேட்கலன்னா இது ரொம்ப காமன் ப்ராப்ளம் இந்த ஓல்டேஜ். காது கேட்கலன்னா ஃபஸ்ட்டு நமக்கு டிப்ரெஷன், என்னடா அவங்க சொன்னதை நமக்கு கேட்கலையே, நம்ம வைஃப் சொன்னது கேட்கலையே, நம்ம பிள்ளைங்க சொன்னது கேட்கலையே, இல்லை நம்ம பேரண்ட் பேச்சு சொல்கிறது கேட்கலையே, ஃபஸ்ட்டு ஒரு வருத்தமே வந்து க்ரானிக் டிப்ரெஷனாக மாறுது. அதை வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குழு அமைச்சு ஒரு ஆஸ்பெக்டையும் அனலைஸ் பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறது ஒரு புதுமையான விஷயம் தான். இந்த மாதிரி புதுசாக பண்ணுறது தான் எம்ஜிஎம்மோட விருப்பம். இந்த முயற்சியை நான் உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி விரும்புகிறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு என்னுடைய கணிப்பு. பிகாஸ் என்னோட டிஸ்கஸ் பண்ணேன் சிவராஜ். இந்த மாதிரி யாருமே ஒரு கம்பைண்டாக இது பண்ணது கிடையாது. ஒன்று அசிஸ்டன்ட் லிவிங்னா ஒரு ஹவுஸ் ஒரு ரூம் இருக்கும், நர்ஸ் இருப்பாங்க, வேலை வேலைக்கு பார்த்துருப்பாங்க, வேலை வேலைக்கு சாப்பிடுவாங்க. பட் வாட் தே வாண்ட் இஸ் பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசுறதுக்கு நம்ம அவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு டைம் இல்லை. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் தான். நம்ம சொல்கிறத கேட்குறாங்க டாக்டர், இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டால் அது மட்டும் இல்லாமல் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்லையும் போவாங்க. ஒரு நிமோனியா வராமல் இருக்கிறதுக்கு நிமோனியா வேக்சின், ஒரு அக்கி வராமல் இருக்கிறதுக்கு அக்கி வேக்சின். ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டில் வந்து எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுவும் அதோடைய பலனத்தினால இருக்கும். ஸோ அதனால் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்டும் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஒரு புதுமையான முயற்சி. இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அவங்க கேட்டாங்க மற்றவங்க இதை அடாப்ட் பண்ணுவாங்க. அடாப்ட் பண்ணுறது நல்லது. எப்பவுமே வந்து நம்ம கோவிட் டைம் நம்ம அடாப்ட் ஆகலாம், வெளியே போல வீட்டில் வேலை செய்யலாம். ஸோ அடாப்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன தெரியும். ஸோ ரொம்ப புதுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அஃபோர்டபுளாகவும் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம். தேங்க்யூ. Very good morning. நான் சுதர்ஷன், யூரோலஜிஸ்ட். இதில் என்ன முக்கியமாக 2 விஷயம் சொல்லணும். ஒன்று என்ன அப்படின்னா எல்எல்பி டு
ஐயோ பாவம்னு சொன்னால் அவங்க கோவம் தான் நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ வாட் இஸ் ரெக்வயர்ட் இஸ் சிம்பிளி யூ நீட் டு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் their problems. அண்ட் அதனால் அவங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்குது. somebody asked me first எப்படி வரும்னு கேட்கணும். ட்ரஸ்ட் இஸ் ஒன்லி when you enroll this program you will know. இப்போ நம்ம பார்க்கணும் இது வந்து ஜஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் எனி ஹாஸ்பிட்டல் கேன் யூ எனி டாக்டர் கேன் யூ இட் வில் பி ரைட் இட் வில் நாட் பி ரைட் அது எல்லாமே டிஃப்ரெண்ட். பட் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது ஓவராலாக இந்த மெடிசன் இன்ட்ராக்ட் ஆகுமா, அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமா, அதே மாதிரி எல்டர்லி பீப்புள் இப்போ ஒரு விஷயத்துக்காக ஒரு முடிவு வரீங்க இல்லை வந்து யூரின் ப்ராப்ளம் ஆகும் அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க இன்னும் ஒரு 2 இஷ்யூஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே மெடிசன் தேவைப்படும், எல்லாத்துக்குமே சொல்லி தேவைப்படுற மாதிரி வருது. அப்படிலாம் இருக்கும்போது இட் இஸ் மேண்டேட்டரி, இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சு நம்ம இதே பண்ணிக்கோங்க, இது பண்ணலாம், இது ப்ராப்ளம் இருக்குது, இது அப்புறம் டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு டிஸ்கிரிப்ஷனில் இருந்தது அப்படின்னா ஆல்வேஸ் பி யூஸ்ஃபுல். பேஷண்ட்டும் சரி, அவங்களோட கேரக்டர்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் யார் இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் என்ன அப்படின்னா இப்போ வந்து எல்லாருமே ரிசீவ்ஸ் ப்ரைஸ் காஸ் புது கார் ஒரு டைம் வந்து கொடுக்காது. அட் த சேம் டைம் ஓல்டு கார் இஸ் யூஸ் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம். எல்லா பீப்புளும் அதே மாதிரி தான் ரொம்ப வருஷமாக அவங்க ஹார்ட் வந்து இருக்குது, ரொம்ப வருஷமாக அவங்க கிட்னி வேலை செஞ்சுருக்கு. அண்ட் whenever you take them for medicines or take them for surgery, the body cannot respond in the same way. அந்த இடத்துல அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேர் நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக இருக்குது. தட் இஸ் த கேர் which should be addressed. ஒரு குழந்தைக்கு நம்ம பீடியாட்ரிஷியன் ஸ்பெஷாலிட்டி வச்சுருக்கோம். குழந்தைங்க நோய் கிடையாது, அது நார்மல் ஸ்டேஜ். கர்ப்பிணி பெண்களுக்கு ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி வச்சுருக்கோம். பிரசவமாக இருக்கிறதுக்கு நோய் கிடையாது. பட் இதெல்லாம் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃபிசியாலஜி ஸ்பெஷல் நீட்ஸாக இருக்குது. அதே மாதிரி தான் ஜெரியாட்ரிக் வயசானவங்களுக்கும் ஒரு 20 வயசு 30 வயசு சாப்பிட்டு ட்ரீட் பண்ணுறோமோ அதனால அவங்க நோயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களோட வயசாவது ஃப்ரைடிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. வயசான போது நம்மளோட உடலுக்கு ஒருவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இதனாலே சில பேர் இருப்பாங்க. ஃபார் லாங் டர்ம் நீட்ஸ் என்னன்னா எப்படி வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அது மாதிரி இது காம்ப்ளெக்ஸ் ஜெரியாட்ரிக் அசஸ்மெண்ட் பேஷண்ட்ஸ்க்காக மட்டும் இருக்குது, நோயாளிகளுக்காக மட்டும் இல்லை. வயசானவங்க கம்ஃபர்டபுளாக ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டில் எனக்கு நாளைக்கு என்ன எனக்கு பிரச்சனை வரலாம், என்னால் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க முடியும், மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ரெண்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த காம்பன்சேஷன் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஸ்டில் இந்த நேசன் ஸ்டேஜஸ் கூட நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். போக போக தான் நமக்கு இருக்கிற போட்டு ஆரம்பிச்சது தெரியும். அண்ட் ஒரு சாமி சொன்ன மாதிரி சேஞ்சஸ் அடாப்டேஷன் ரொம்ப முக்கியம். இவரோட பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி நீங்களோட அப்ரோச், எங்களோட ட்ரீட்மெண்ட், எங்களோட மொடாலிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட். ஸோ ஃபைனலி ஐ திங்க் இதில் என்னென்னா வந்து எல்டர்லி பீப்புள் வயசானவங்க வந்தப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு அங்கங்கே போகிறது இல்லாமல் எல்லாமே ஒரே இடத்துல முடித்து மெடிக்கலாக மட்டும் ட்ரீட் பண்ணாமல் அவங்களுக்கு அஷூரன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அது அட் த எண்ட் ஆஃப் த டே இது மெடிக்கலி ட்ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தி ஷுட் ஆல்சோ ஹேவ் குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப், லீட் அ ஹாப்பி லைஃப். அதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அது மீறி வந்து நம்ம பண்ணும்போது சிலது எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா தட் ஆல்சோ வில் இன்கார்பரேட்.